வெல்கம் டு ஸ்ரீ பாலாஜி அகாடமி. இன்றைய கணித வகுப்பில் தகவல் செயலாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம் பாருங்கள். முதல் கணக்காக பாருங்கள். படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? 2 படங்கள் கொடுத்துட்டாங்க. அதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், முதலாவது கேள்வி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. என்னது ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், என்சலான ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். பாருங்கள், முதல் கேள்வி. இது ஏ, பிங்கிற ஒரு முக்கோணம், ஏங்கிற ஒரு முக்கோணம், டிங்கிறது ஒரு முக்கோணம், சிங்கிறது ஒரு முக்கோணம். அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு 4 இருக்குது. அது இல்லாமல் என்னது டோட்டலாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து என்னது ஒரு முக்கோணம். டோட்டலாக எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 முக்கோணங்கள் உள்ளன. இன்னும் பாருங்கள், 1 2 இது 3 4. இப்போ டோட்டலாக பாருங்கள், ஓவராலாக ஓகேவா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம். ஸோ மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னா மொத்த முக்கோணங்கள் 5. மொத்த முக்கோணங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 முக்கோணங்கள் உள்ளது. மொத்த முக்கோணங்கள் 5. அதாவது ஃபுல்லாக சின்ன சின்ன முக்கோணம் 4 இருக்குது. பெரிய எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது. டோட்டலாக 4 + 1 5 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? ஒரு ஸ்டார் இருக்குது. ஸ்டார் அமைப்பில் ஒரு படம் இருக்குது. அதில் எத்தனை முக்கோணங்கள் இடம்பெற்றுள்ளது? அதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கவனிங்க. இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் பாருங்கள், நேம் கொடுத்துலாம் பாருங்கள். அதே மாதிரி ஏ பி சி டி இ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 5 முக்கோணங்கள் இருக்குது. இந்த ஸ்பேஸுக்கு நம்ம எஃப்னு நேம் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, வெளிப்படையாக எத்தனை முக்கோணங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏங்கிறது ஒரு முக்கோணம். அதாவது ஏங்கிறது இந்த பகுதி ஒரு முக்கோணம். அதே மாதிரி பிங்கிறது ஒரு முக்கோணம், சிங்கிறது ஒரு முக்கோணம், டிங்கிறது ஒரு முக்கோணம், ஈங்கிறது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணங்களில் வெளிப்படையாகவே தெரியுது. ஓகேவா? அப்போது பாருங்கள், ஏ பி சி டி இ மற்றும் இ இதெல்லாம் இந்த வெளிப்படையான 5 முக்கோணங்கள் இருக்குது. என்னது? ஈயா என்பன 5 முக்கோணங்கள். எவ்வளவு? 5 முக்கோணங்கள். அது இல்லாமல் வேறு எப்படி முக்கோணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி பாருங்கள், ஏஎஃப்சி இந்த 3 கலந்த பாரு ஜாயிண்ட் ஆனால் ஒரு முக்கோணம் கிடைக்குதா? ஏஎஃப்சி இந்த 3 டயக்ராம் இணைந்த ஒரு டயக்ராம். ஓகேவா? அப்போது ஏஎஃப்சிங்கிறது ஒரு முக்கோணம். ஏஎஃப்சிங்கிற ஒரு முக்கோணம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஎஃப்டி இந்த ஏஎஃப்டியை பாருங்கள், ஏஎஃப்டி வெயிட் ஏஎஃப்டி இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஎஃப்டி இணைந்த ஒரு முக்கோணம். ஏஎஃப்டி பகுதியில் இணைந்த ஒரு முக்கோணம். பாருங்கள், ஏஎஃப்டிங்கிறது இந்த முக்கோணத்தை குறிக்குது. ஏஎஃப்டி இந்த முக்கோணம், இதுதான் ஏஎஃப்டி முக்கோணம். அப்போ அது ஒரு முக்கோணம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்இ பாருங்கள், பிங்கிற ஒரு பகுதி, எஃப்ங்கிற பகுதி,
ஈங்கிற பகுதி இது இருந்தாற்போல் உள்ளது. இங்கே ஒரு முக்கோணம் பிஎஃப்இ. பிஎஃப்இ அப்போ இங்கே ஒரு முக்கோணம் உள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஃப்இ பிஎஃப்டி. பிஎஃப்டி அப்போ பிஎஃப்டி இவையெல்லாம் இணைந்த போல் உள்ள ஒரு இன்னொரு முக்கோணம் பிஎஃப்டி. பிஎஃப்டி. அடுத்து பிஎஃப்டிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிஎஃப்இ. ஆமாம், சிஎஃப்இ. சிஎஃப்இ இந்த பகுதியில் இணைந்தாற்போல் ஒரு முக்கோணம், இணைந்தாற்போல் உள்ள ஒரு முக்கோணம் சிஎஃப்இ. சிஎஃப்இ இதெல்லாம் இணைந்தாற்போல் ஒரு முக்கோணம். இப்போ டோட்டல் என்னது? ஏற்கனவே 5 முக்கோணங்கள் பார்த்தோமா? அப்போ இங்கு ஒரு 5 முக்கோணம். என்னது? 5 முக்கோணங்கள். தேர்ஃபோர் மொத்த முக்கோணங்கள் இப்போ 5 + 5 10. பார்த்திங்கன்னா 5 + 5 10 முக்கோணங்கள் உள்ளது. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் தீர்வு. பாருங்கள், நான் நம்பரை கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு முக்கோணத்துக்கும். அப்போ எண்கள் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்னது 1 2 3 4 5 6 7 8. அப்போது வெளிப்படையாக நமக்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்கிறது தெரியுது? 8 முக்கோணங்கள் தெரியுது. என்னது? 8 முக்கோணங்கள். அப்போது 9வது முக்கோணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னது? 9வது முக்கோணம். 9வது முக்கோணம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 7 2 சேர்ந்தது பாருங்கள். 7 2 சேர்ந்து ஒரு முக்கோணம். ஓகேவா? அங்கே என்னது? ஒரு முக்கோணத்தை ஒரு முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி 7 + 5 இந்த 2 பகுதியிலும் 2 முக்கோணங்கள் இணைந்து ஒரு முக்கோணம் கிடைக்கும். இங்கே ஒரு முக்கோணம். அடுத்து பாருங்கள் 5 + 3 இது 2 இணைந்து ஒரு முக்கோணம் கிடைக்கிது. அப்போ 2 + 3 இது இணைந்து ஒரு முக்கோணம் கிடைக்குது. அப்போ பாருங்கள், ஏற்கனவே என்னது? 8 முக்கோணம் வெளிப்படையாக தெரியுது. அப்போ 8 + 4 என்னது? 8 முக்கோணங்களா? 1 2 3 4 5 6 7 8. 8 இல்லாமல் ஒரு மறுபடியும் என்னது? ஒரு 4 முக்கோணங்கள். அதாவது 7 2 சேர்ந்து ஒரு முக்கோணம். அதே மாதிரி 7 5 சேர்ந்து இன்னொரு முக்கோணம் கிடைக்குது. 5 3 சேர்ந்து ஒரு முக்கோணம். 2வது முக்கோணம் 3வது முக்கோணம் சேர்ந்து ஒரு முக்கோணம் கிடைக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை? மொத்த முக்கோணங்கள் 8 + 4. தேர்ஃபோர் மொத்த முக்கோணங்கள் என்னது? மொத்த முக்கோணங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா என்னது? 12. அதாவது 8 + 4 மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள்னு பார்த்தீங்கன்னா 12 முக்கோணங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? அதற்கான தீர்வு பாருங்கள். இப்போ வெளிப்படை எத்தனை முக்கோணங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 முக்கோணங்கள் இருக்குது. பாருங்கள், இது ஒரு முக்கோணம். அப்போ இந்த மாதிரி எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 முக்கோணங்கள் உள்ளது. எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 8 முக்கோணங்கள் உள்ளது. அப்போ பாருங்கள், 8 முக்கோணங்கள் தனியாகவே என்னது? 8 முக்கோணங்கள் இருக்குது. அது இல்லாமல் 1வது முக்கோணம் 2வது முக்கோணம் சேர்ந்து 1 2 சேர்ந்து எத்தனை முக்கோணம்னா ஒரு முக்கோணம் சேர்ந்து, இது 2 சேர்ந்து ஒரு முக்கோணம். அடுத்து 7 6 இது 2 சேர்ந்து ஒரு முக்கோணம். அடுத்து பார்த்திங்கன்னா
7 6 8 7 பாருங்கள் 7 6 7 6 ஒரு முக்கோணம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 5 இல்லைன்னா 5 4 இது ஒரு முக்கோணம். அடுத்து 3 2 என்னது 3 2 இது ஒரு முக்கோணம். 3 2 4 5 7 6 1 8. அது இல்லாமல் 2 3 4 5 2 3 4 5 பாருங்கள் 2 3 4 5 இந்த 2 3 4 5 இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து இந்த முக்கோணங்கள்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம் கிடைக்கும். அடுத்து 1 8 6 7 1 8 6 7 இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம் கிடைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 1 8 7 6 இவைகள்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம் கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா 4 5 6 7 4 5 6 7 4 5 6 7 இது ஒரு முக்கோணம். 4 5 6 7 இந்த முக்கோணங்களில் ஒன்றிணைந்து ஒரு பெரிய முக்கோணம் கிடைக்கிது. 4 5 6 7 அதே மாதிரி என்னது 1 8 2 3 1 8 2 2 3 இவையெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம் கிடைக்கிது. அப்போது ஏற்கனவே எத்தனை முக்கோணம் வெளிப்படையாக 8 முக்கோணங்கள் இருக்குது. இது வந்து என்னது 9வது முக்கோணம். என்னது 9வது முக்கோணமா? இது வந்து 9வது முக்கோணம். இது 10வது முக்கோணம். இது 11. இது 12. என்னது 13வது முக்கோணம். இது 14வது முக்கோணம். இது 15வது முக்கோணம். இது 16வது முக்கோணம். அப்போ மொத்தமாக எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது படத்தில் 8 இது வெளிப்படையாக 8 இருக்குது தனித்தனியாக. ஆனால் இணைஞ்ச மாதிரி ஒரு எத்தனை இருக்குது இணைஞ்ச மாதிரி ஒரு 8 முக்கோணங்கள் இருக்குது. மொத்தமாக 16. தேர்ஃபோர் மொத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது 16 முக்கோணங்கள் உள்ளது. எத்தனை முக்கோணங்கள் இருக்குது 16 முக்கோணங்கள். = 8 + 8 = 16. மொத்த முக்கோணங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. பாருங்கள் அடுத்த படத்தில் பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? அதற்கான தீர்வு பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல வெளிப்படையாக தெரியக்கூடிய முக்கோணங்களுக்கு நாம் பேர் கொடுத்துக்கலாம். 1 2ன்னு சொல்லி நம்பர் கொடுத்துக்கலாம் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ அடுத்து பாருங்கள் 13 14 15 16 இது எல்லாமே முக்கோணங்கள் தான். வெளிப்படையாக தெரியக்கூடிய முக்கோணங்கள். இப்போ பாருங்கள் 16 முக்கோணங்கள் தெரிஞ்சது. வெளிப்படை எத்தனை முக்கோணங்கள் 16 முக்கோணங்கள். என்னது 16 முக்கோணங்கள். இப்போது அது இல்லாமல் இணைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய முக்கோணங்களெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். இணைஞ்ச மாதிரி உள்ள முக்கோணங்கள் இப்போ பாருங்கள் எதெல்லாம் இணைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 16 8 16 9 10 8 16 8 16 9 10 இவையெல்லாம் இணைந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது. ஓகே 8 8 9 16 சரி என்னது 16 16 10 இதெல்லாம் இணைஞ்ச மாதிரி. ஓகேவா? இந்த முக்கோணங்கள்லாம் இணைந்தார் போல் ஒரு பெரிய முக்கோணம் கிடைக்கிது.
ஓகேவா? அப்போ 1 2 3 4. அதே மாதிரி 7 15, அதே மாதிரி பாருங்கள் 7 15 6 5, 7 15 6 5 இவைகள்லாம் இந்த மாதிரி ஒரு முக்கோணம். அடுத்து 2 3 4 14, 2 3 4 14, 2 3 4 14 இந்த சின்ன சின்ன முக்கோணங்கள் இணைந்து ஒரு பெரிய முக்கோணம் 2 3 4 14. அடுத்து பார்த்திங்கன்னா 11 12 1 13, 11 12 11 12 1 13 இவைகளை இணைந்து ஒரு முக்கோணம் பாருங்கள் 11 11 12 13 1 இவைகளும் இணைந்து ஒரு முக்கோணம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 1 12 11 1 12 11 1 12 11 13 இது 13 1 12 13 14 பாருங்க 1 12 11 இப்படி எடுத்து வச்சு ரைட் 1 11 சரி 1 12 11 10 9 10 9 10 9 8 6 16 பாருங்கள் 1 12 11 இந்த 10 அரைமணி பாருங்கள் 10 8 இங்கே 8 9 இந்த 16 13 இதெல்லாம் இணைந்து ஒரு முக்கோணம். அப்போ 1 12 11 10 13 8 9 16 இதையெல்லாம் இணைந்து என்னது ஒரு முக்கோணம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 4 5 பாருங்கள் 4 5 2 3 14 15 6 7 இதெல்லாம் இணைந்த ஒரு முக்கோணம். என்னது 4 5 2 3 4 5 2 3 4 5 2 3 4 15 6 7 சாரி 14 15 6 7 இவைகளாம் இணைந்து ஒரு முக்கோணம் கிடைக்கிறது. 4 5 2 3 14 15 6 7. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னது 8 7. அடுத்து பார்த்திங்கன்னா 8 7 10 9 8 7 10 9 8 7 10 9 16 15 16 15 16 15 5 6 5 6 இவையெல்லாம் இணைந்து ஒரு முக்கோணம். பாருங்கள் 8 7 10 9 16 15 5 6 8 9 10 16 15 5 6 5 6 7 இவைகளாம் இணைந்தது ஒரு முக்கோணம். அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 1 அடுத்து என்ன பாருங்கள் முக்கோணம் பாருங்கள் ஒரு முக்கோணம் 1 2 3 4 5 1 2 சரி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 12 13 14 11 12 13 14 11 12 13 14
12, 13, 14 இவையெல்லாம் இணைந்து ஒரு முக்கோணம். 1, 2, 3, 4, 11, 12, 13, 14 இதெல்லாம் இணைந்து ஒரு முக்கோணம் கிடைக்கிறது. அது இல்லாமல் கவனிங்க 15, 16, 15, 16, 15, 16 இணைந்து ஒரு முக்கோணம். 15, 16 இணைந்து ஒரு முக்கோணம். அடுத்து 13, 14, 13, 14 ஒரு இணைந்து ஒரு முக்கோணம். 13, 14 இணைந்து ஒரு முக்கோணம். அடுத்து 13, 16, 13, 16 இணைந்த ஒரு முக்கோணம். 13, 16 இணைந்த ஒரு முக்கோணம். 13, 16 இணைந்த ஒரு முக்கோணம். அடுத்து 14, 15, 14, 15 இணைந்த ஒரு முக்கோணம். 14, 15 இணைந்த ஒரு முக்கோணம். அடுத்து பார்த்திங்கன்னா 8, 7 என்னது 8, 7 இணைந்த ஒரு முக்கோணம். 8, 7 இணைந்த ஒரு முக்கோணம். அடுத்து 4, 5 என்னது 4, 5 இணைந்த ஒரு முக்கோணம். 4, 5 இணைந்த ஒரு முக்கோணம். 4, 5 இணைந்த ஒரு முக்கோணம். அடுத்து பார்த்திங்கன்னா 1, 2 இணைந்த ஒரு முக்கோணம். 1, 2 இணைந்த ஒரு முக்கோணம். அடுத்து 11, 10, 11, 10 இணைந்த ஒரு முக்கோணம். 11, 10 இணைந்த ஒரு முக்கோணம். பாருங்கள் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் படத்தில் வெளிப்படி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை 16 முக்கோணங்கள் இருக்குது. அதுக்கடுத்தா பாருங்கள் 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. அப்போ முதல்ல இந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32 முக்கோணங்கள் உள்ளன. எத்தனை மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை therefore மொத்த முக்கோணங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மொத்த முக்கோணங்கள் 32. கவனி அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் படத்தில் 10வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் என காண்க. பாருங்கள் இது கொடுக்கப்பட்ட டயக்ராம் இதுதான். இந்த 4 கொடுத்துருக்காங்க. இதுதான் அமைப்பு. முதல் அமைப்பு, இரண்டாவது அமைப்பு, மூன்றாம் அமைப்பு, நான்காம் அமைப்பு. பாருங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் ஒன்று புரியும். முதல் அமைப்பில் ஒரு புள்ளி இருக்குது. ரெண்டாவது அமைப்பில் 2 புள்ளி சேர்ந்துருக்கு. மூன்றாவது அமைப்பில் 3 புள்ளி சேர்ந்துருக்கு. அதாவது ப்ரீவியஸ் பாயிண்ட்டோட என்னது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. செகண்ட் அமைப்பில் வந்து ப்ரீவியஸ் பாயிண்ட்டோட 2, அதாவது ரெண்டாவது டயக்ராமில் 2 ஆட் ஆகிருக்கு 2 பாயிண்ட்டு. மூணாவது டயக்ராமில் 3 பாயிண்ட் ஆட் ஆகிருக்குது. அப்போ நாலாவது பாயிண்டில் ஏற்கனவே உள்ளதோட என்னது 4 பாயிண்ட் ஆட் ஆகிருக்குது. அஞ்சாவதுலேருந்து இருக்கும் ஏற்கனவே உள்ளதோட 5 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். அப்போது 10வது அமைப்பில் எத்தனை பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியுது பாருங்கள். 1வது அமைப்பில் 1 பாயிண்ட் இருக்குது. 2வது பாயிண்டில் 2 ஆட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அமைப்பில் 1, இரண்டாம் அமைப்பில் 2 ஆட் ஆகிருக்குது. மூன்றாம் அமைப்பில் 3 ஆட் ஆகிருக்குது ப்ரீவியஸோட. 4வது அமைப்பில் 4 ஆட் ஆகிருக்குது. 5வது அமைப்பில் 5 ஆட் ஆகும். அப்படியே போச்சுன்னா 10வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும்? ஏன்னா வரிசையாக தான் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்னா 1, செகண்ட் டயக்ராமில் செகண்டு, தேர்ட் டயக்ராமில் ஆட் ஆகிருக்கு 3 பாயிண்ட்டு, 4th டயக்ராமில் 4 பாயிண்ட் ஆட் ஆகிருக்குது, 5th டயக்ராமில் 5 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்போது 10வது அமைப்பில் உள்ள புள்ளிகள் தேர்ஃபோர் 10வது அமைப்பில் என்னது 10வது அமைப்பில் உள்ள
10ஆம் அமைப்பில் இருக்கும் புள்ளிகளின் எண்ணிக்கை. அமைப்பில் இருக்கும் புள்ளிகளின் எண்ணிக்கை. அமைப்பில் இருக்கும் புள்ளிகளின் எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, 2வது டயக்ராமில் 2 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. அப்போது 3வது பாயிண்டில் 3 ஆட் ஆகிருக்கு. 3வது டயக்ராம் 4வதில் 4 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. 5ல் 5 பாயிண்ட். இந்த மாதிரி 7வது டயக்ராமில் 7, 8, 9, 10. இது எல்லாத்தையும் கொண்டு நமக்கு என்ன வரும்? 55 வரும். அதர்வைஸ் வேறு எப்படின்னா ஒரு ஃபார்முலா முறையிலையும் நம்ம சொல்லலாம். அப்போ அடுத்தடுத்து வருது இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா அடுத்து n+1 அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? என்னங்கிறது ஒன்றுனா அடுத்து நம்ம என்னது ஃபஸ்ட்டு 1, அப்போ n= 1னா அடுத்து என்ன இருக்கும்? அது n+1. செகண்டுங்கிறது n+1 இருக்கும். அப்போ 2. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலான்னு பார்த்தீங்கன்னா n × n+1/2 அந்த ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும்? 10வது அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது 10 + 11 ஏன்னா n × n+1/2 சரி இன்ட்டு வரும். ஓகேவா? என்னது 1 டைம் 5 டைம்ஸ். அப்போ 5 11 55. அப்போ 10வது அமைப்பில் 55 புள்ளிகள் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு இது போடுறதுக்கு முன்னாடி மிடில் இருக்கு இல்லையா, உள்ள சின்னதாக ஒரு சதுரம் இருக்கு இல்லையா, ஸ்மால் ஸ்கொயர், அதை எடுத்துக்கிறோம். என்னது? ஸ்மால் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இதில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? மொத்தம் 5 ஸ்கொயர் இருக்குது. ஓகே, 1 2 3 4 அது மட்டும் எல்லாமே கவர் ஆகி ஒரு ஸ்கொயர் இருக்குது. டோட்டலாக 5 இருக்குது. இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர்னாவே 5ஆக இருக்குது. ஓகேவா? அந்த ரேஞ்சில் தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ அப்போ மிடில் இருக்கிற நம்ம ஸ்கொயராக எடுத்துக்கலாம். அப்போ 1 2 3 4 டோட்டலாக எல்லாம் சேர்ந்து இது ஒரு என்னது பெருசாக இருக்குது. இது வந்து என்னது 5 அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ரைட். இப்போ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கீழே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள். இதே டயக்ராமில் இந்த டயக்ராமையே நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். டிவைட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே 1 இருக்குது 2 இருக்குது. ஓகேவா? கீழே இருக்கிறது மட்டும். அப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஷார்ட்கட். இது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்னும் 2 இருக்குனால 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, டோட்டலாக 5 இருக்கா? கவுண்ட் பண்ணி பார்த்தா 5 இருக்குது. கீழே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறோம். 1னா 1 ஸ்கொயர், ஸ்கொயருக்குனால 1 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இங்கே என்னது இன்னொரு ஸ்கொயராக, அப்போ செகண்டாக இருக்கனால 2 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போது 1 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 1, 2 ஸ்கொயர் மதிப்பு வந்து 4. அப்போது 1 4 கூட்டினீங்கன்னா 5. ஓகேவா? அப்போது இது டோட்டலாக எனக்கு சின்ன சிறிதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரு அதை எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக எத்தனை இருக்குது? 5 இருக்குது. மொத்தமாக இந்த டயக்ராமில் எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. ஓகேவா? இன்க்ளூடிங் ஸ்மால் ஸ்கொயர் ஆல்சோ 4 இருக்குது. அப்போது ஒரு ஸ்கொயர்னால் 4 ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் இந்த படத்தை இந்த டயக்ராம் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாவே அதில் எத்தனை சொல்லலாம்? இந்த மாதிரி இருக்குல்ல, 5 ஸ்கொயர் சொல்லலாம். அப்போ 4 ஸ்கொயர் வருது. அப்போது என்னது? தேர்ஃபோர் தேவையான சதுரங்கள் இல்லை சதுரங்களின் எண்ணிக்கை, படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை, படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை, சதுரங்களின் எண்ணிக்கை மொத்தமாக எத்தனை? பெரிய வெளிப்படையாக தெரியுது எவ்வளவு? 4 சதுரமா? 1 2 3 4. அப்போ ஒரு சதுரம் எடுத்துகிட்டு அதில் 5 இருக்குது. அப்போ 4 சதுரம் இருக்குது. அப்போ 4 × 5 என்னது? 20 சதுரங்கள். எத்தனை சதுரங்கள் இருக்குது? 20 சதுரங்கள். 20 சதுரங்கள் இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த ஷேப்ஸ் இருக்குது இல்லையா, இது எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். பாருங்கள், எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், 1 2 3 4. அப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 இருக்குது.
அதே மாதிரி இந்த சதுரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் 4 இருக்கும். 1 2 3 4. அதே மாதிரி இந்த சதுரம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுலேயும் 1 2 என்னது 1 2 3 4. அப்போ நன்னாங் 16. நன்னா ஃபார்முலா இல்லாமல் டைரெக்டாகவும் நன்னாங் 16. அப்போ இந்த பாருங்கள் வேறு எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நன்னாங் 16. கவனிங்க, இப்போ 16, அதாவது உள்ளுக்குள் இருக்கிற மட்டும் தான் 16ன்னு சொன்னோம். ஓகேவா? அப்போது இந்த 4ம் சேர்ந்தது பாருங்கள். 1 2 1 ஒரு சதுரம், இங்கே ஒரு சதுரம் இருக்கு இல்லையா, 2 சதுரம், இந்த 3 சதுரம். அப்போ இது ஒரு 4 சதுரம் சேர்ந்து ஒரு சதுரம் கிடைக்குது இல்லையா? அப்போ இதே மாதிரி 4 சதுரம் கிடைக்கும் 4 பக்கமும். அப்போ என்னது +4. ஓகேவா? அதேமாதிரி இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு சதுரம் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சதுரம். அப்போது அதில் கவனிங்க, இந்த 4 மட்டும் தாங்க 16 இருக்குது உள்ளுக்குள்ளே. இந்த 4ம் சேர்ந்த மாதிரி ஒரு சதுரம் கிடைக்குது, அதில் ஒரு 4 இருக்கும். அப்போ மொத்தமாக 20 வந்துருச்சு. நம்ம ஃபார்மில் பயன்படுத்தாமே நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் படம் அமைய பயன்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை கோடுகள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் 1 2 3. அப்போ 3 அவுட்டரில் பார்த்திங்கன்னா 3 நேர்கோடுகள் இருக்குது. ஓகே, அடுத்து வேறு எத்தனைன்னு பார்த்திங்கன்னா இப்போது ஹரிசானில் இந்த லைன் எடுத்துக்கங்க. 3 4 5, அதாவது இந்த ஹரிசானில் இருக்கு இல்லையா இந்த லைன் 4 5 6 7. அடுத்து 8 8 9 10. கவனிங்க, இந்த டயக்ராமில் வந்து எத்தனை குறைந்தபட்ச நேர்கோடுகள் உள்ளது, இந்த டயக்ராம் அமையறதுக்கு எத்தனை குறைந்தபட்ச நேர்கோடுகள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அவுட்டரில் பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா, அதில் முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்குது. அது 3 பக்கம் 3 கோடுகள். ஓகேவா? இது 3 கோடுகள். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா தெளிவாக இப்படி சொல்லலாம் பாருங்கள். ஒரு இதுதான் பெரிய அவுட்ரு முக்கோணம். முக்கோணத்துக்குள்ளே தான் மற்ற எல்லாமே இருக்குது, எல்லா சின்ன சின்ன முக்கோணங்கள் இருக்குது. இப்போ அவுட்ரு முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து என்னது அவுட்ரு முக்கோணம். சரி, என்னது அப்போது முக்கோணத்தில் 3 கோடு இருக்கும், 3 நேர்கோடுகள் இருக்கும். ஓகே, அப்போது 1 2 3. இப்போது இந்த டயக்ராம் வித்தின் டயக்ராமுக்குள்ளே பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் பாருங்கள், அந்த பெரிய இந்த முக்கோணத்துக்குள்ளே பாருங்கள் இப்படி ஒரு கோடு இருக்கா, 1, அதுக்குள்ளே ஒரு 3 கோடு இருக்குது, 1 2 3. அதாவது இந்த கோடு சொல்கிறேன், 1 2 3. அப்போ எத்தனை ஆகிப்போச்சு, 4 5 6 நேர்கோடுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் கோடு இருக்குது. ஓகேவா? அப்போ அதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது 1 2 3. அப்போது இந்த டைரெக்ஷனில் எத்தனை பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் 3 கோடு இருக்குது. என்னது இந்த டைரெக்ஷனில் ஒரு 3 கோடு இருக்குது. 1, அதாவது 3 கோடுனா இப்போ எப்படி வரிசையாக கணக்கில் வச்சுக்கலாம், 7 8 9. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் 3 கோடு இருக்குது. ஓகேவா? சின்ன கோடு பெரிய கோடு அதை விட பெரிய கோடுன்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இந்த கோடு 1 2 3. அப்போ என்னது 9 10 11 12. அப்போ குறைந்தபட்சம் எத்தனை கோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கோடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 கோடுகள். தேர்ஃபோர் குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை. தேர்ஃபோர் குறைந்த அளவு என்னது நேர்கோடுகளின் எண்ணிக்கை. குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12.